இது கீழே வந்து ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியை பார்க்கறது தான் போகிறோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். அதாவது சண்டே வந்தால் கூட்டமாகும்னு சொல்லிவிட்டு திங்கக்கிழமை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அம்மா ஏதோ ஒன்று இந்த வழியில் போகிறோம். ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம். கரிவனைக்கு இருக்காங்க மக்கள். ஆக்சுவலாக அந்த அருவிக்கு வந்து கீழே அந்த வழியிலையும் போகலாம், இதுலேயும் போகலாம். கீழே போனால் வந்து அருவி கொட்டுற இடத்த, அதாவது இப்படி அருவி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து தான் பார்க்க முடியும். அதே இந்த ரூட்டில் போனாங்களா அருவி இங்கே கொட்டுதுன்னா நம்ம சைடாக இங்கே நின்று பார்க்கலாம். அந்த ஒரு வியூக்கோசரமே போகிறோம். ஓகேங்களா, அதனால் இப்போ நம்ம போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? எங்கேயோ ஒரு தாள் போகிறோம். நடந்து போயிட்டு வரதுக்குள்ளே நல்ல எலும்பு சூடாகி நாக்கு வழியாக தொங்கிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் ரைட் ஹேண்ட் ரூட்டில் தான் வரேன்னு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன். கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் சுற்றுறத விட்ட வெளியூரில் சுற்றினுலாம். ஆனால் வெளியூரில் சுற்றுறதுக்கு அமௌண்ட்டு வேணும். அந்த ஒரு கான்செப்ட் இருக்கே, அந்த ஒரு கான்செப்ட் அமௌண்ட்டு தான் வேணும். நேற்று வந்துன்னா சும்மா சண்டேவே செதறிட்டுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்த ரூட் எதுன்னு தெரியுமா? அது எஸ்டேட்டு. அதாவது எஸ்டேட்னா ரெசிடென்சி ரூமுங்க. அது கீழே ரோடு. அங்கே ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, தொலைவா தெரியுதா என்னான்னு தெரில. அந்த ரூட்டில் தான் நம்ம இப்போ வந்தோம். அங்கே வந்துட்டு இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இது வரையும் நம்ம இங்கே வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் வியூ தெரியும். அதுக்கோசரம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி வந்துட்டே தாங்க இருக்குது. வத்தல் மலை. இந்த அருவி பேர் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம பேர் வச்சிடலாமாலாம். மேலருவின்னு வச்சிடலாமா? வத்தல் மலை மேலருவின்னு வச்சிடலாமா? பயங்கரமாக இருக்குல்ல. வாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் கீழே போய் வீடியோ எடுக்கலாம். எம்மா 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 எம்மா. எப்பா பார்த்து சேஃபாக வாங்க. எம்மா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வாங்க. யாருமே இல்லைங்க, ஒழுங்காக தூக்குறது கூட ஆள் இல்லை. நம்ம அந்த வழியில் வந்துருந்தோங்களா, அங்கேருந்து தான் பார்த்துன்னு அங்கே இறங்கின்னு இங்கே வந்து அந்த இடத்துல இறங்கி நம்ம பார்த்துனுங்கணும். நான் அதனால தான் இந்த வழியில் வந்தேன். இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். தண்ணி நல்லா தாங்க வருது. கிளைமேட் அந்த மாதிரி, மழையும் பெய்யுது தண்ணியும் வருது. நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்க்கலாம். வாங்க, இறங்கி போகும்போது பார்த்து யார் வந்தாலும் சரி பார்த்து சேஃபாக போங்க. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். நம்ம வீர சாகசம்லாம் காட்டக்கூடாது. நம்ம பசங்க அந்த மாதிரி தான். ஏன் நானே அந்த மாதிரி தான். ஒரு பசங்களாக இருந்தால் தில்லை வழியே விட்ற நான் குதிக்கிறேன் பாரா ஏக்கர் நான் பார்த்துறேன் போயிடுவோங்க. பார்த்தீங்களா இந்த அருவியை பார்க்குறதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். பயங்கரமாக இருக்குங்க. நாம் இந்த வழியில் வந்துட்டோமா, இப்போ இந்த வழியில் வந்தோமா, போகும்போது இந்த வழியில் போயிடலாம். வாங்க இப்போ கீழே இறங்கலாம். அதுக்கு லைட்டாக பேண்ட் ஏற்றிக்கிட்டோம். இந்த மரம் காஞ்ச மரமாக பச்சை மரமாக? பச்சை மரம் தான். அதனால் நம்ம இது கையை பிடிச்சின்னு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இறங்கிக்கலாம். ஏன்னா காஞ்சி மரம் இருந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக அந்த கையில் தான் இருக்கும்.
திடீர்னு நம்ம கை அந்த சப்போர்ட் ஒரு கொஞ்சம் கிடச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, மொத்த வெயிட்டும் அந்த கையில் தான் இருக்கும், அந்த மர சிட்டையில் தான் இருக்கும். அதனால் அதை நம்ம பிடிக்கும் போது உடச்சின்னு விழுந்துட்டுங்களா வம்பா போயிடும். அதனால் பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக போங்க. எம்மா ஏண்டா தலைவா, இறங்கிட்டோம், அருவியை பார்த்துட்டோம். பார்த்தீங்களா, இங்கே நீச்சல் கூட அடிக்கலாம், அந்த மாதிரி இடம் இருக்குது. இங்கேருந்து போகிறதாங்க அந்த நான் கீழே ஒரு அருவி காட்டினா அந்த இடத்துக்கு போகக்கூடிய தண்ணியை. இப்போ நம்ம கீழே இறங்கி காலை நனைச்சிட்டு ஆக்சுவலாக பசங்களோட வந்துன்னா குளிச்சிருப்பேன். அங்கே செலந்தி சிலை, இது செலந்தி வலை, இங்கே பாரு மொத்தம் அவங்க தடி வலையை போட்டுக்கிறாங்க. பசங்களோட வந்துன்னா நான் கேமரா வாங்கிட்டு கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டுப்பேன். ஃபுல்லாக பாசி கட்டுருச்சுங்க. இங்கேருந்து போகும்போது ஏறி போகும்போது பார்த்தாங்க போகணும், ஏன்னா ரொம்ப சங்கட்டமாயிரும். ஓகே, நான் ஒரு கொஞ்சம் சின்ன வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய பெஸ்ட்டு வந்து இந்த ஒரு இடத்துல உக்காந்துட்டு அங்கே வந்து மொபைலை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா தனிமையாக இருந்தால் அது ஒன்று தான், வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால தான் வீடியோவை எடுத்தேன். ஓகே, 1.29 செகண்ட் வந்துருச்சு. நல்லா இருக்கானு தெரில. சேவ் கொடுத்துட்டு வீட்டான போய் பார்த்துக்கலாம் நம்ம. பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து கீழே இறங்க வேண்டியது தான். இந்த பூ நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு என் மனசு உள் மனசு துடிக்குது. ஓகே மக்கா, இப்போ நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். தலைவனை வந்து ஜோப்பில் வச்சுக்கலாம். கீழே இறங்கி மேலே ஏற போகிறோம். அதில் தான் இருக்கிறதே மிகப்பெரிய டாஸ்க். மேலே எவனா கல்லுக்குள்ள அடிச்சிடாதீங்களா, எவனுக்கு மாட்டான்னு சொல்லிவிட்டு. ஓகே, இறங்கலாம், பார்த்து பத்திரமா இறங்கலாம், பொறுமையாக. எம்மா உடனே தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. அதோட இன்னும் ரொம்ப கூலிங்காக இருக்குது. சரி, செருப்பை வேறு நனைச்சிட்டோம், ஏன்னா வந்த இடத்துல நம்ம கால் வைக்கணும், அதனால் வச்சிட்டோம். நம்ம யாரும் போது பார்த்து அடாடா எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில். முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கேனை தூக்கின்னு வந்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கேனை தவிர்த்துருங்க. எம்மா நெருப்பேட்டி குச்சி எங்கே போட்டு போயின்னுக்காங்க. ஒக்காலிஸ் ஏறிட்டோம். இங்கே வந்து ஒரு வீடியோ அதாவது இந்த இடத்துல நம்ம உக்காந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. நல்ல வேலை நனைஞ்சிருச்சா நான் தெரில. ஓகே மக்கா, கண்டினியூ பண்ணுறோம் வீடியோ. இந்த ஒரு இடத்த பார்த்தாவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கலாம். நீங்களே பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல அப்படியே நான் இந்த வழியில் இறங்கி வந்தேன். அதில் வந்து அப்படியே இறங்கி மறுபடியும் கீழே இறங்கி இதில் ஏறினேன். இப்படி பயங்கரமாக இருக்குல்ல. இந்த ஒரு இடம் நல்லா இருக்குங்க. இந்த மரம் ஒன்று நல்லா இருக்குது, இந்த பாறை உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் எங்கள் அழகுக்கே இந்த வந்து அருவி தான். ஏன்னா இவர் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டோம், அவர் மட்டும்தாங்க. சரி, நம்ம மேலே ஏறத்துக்கு போகலாம். நம்ம ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுக்கிறது. அம்மா இத்தாங்க கொக்கி முள், அப்படியே கொக்கி ஆக்குது பார்த்தியா, அப்படியே மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே கை சதியை பிச்சு எடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வாங்க. எம்மாடியும் அழகு செமதுவது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. தாயருவி அட்டட்டா அட்டட்டா மல்லாட்டா அத்தா மல்லாட்டா. அழகு. கீழே ஏறி போய் கீழே இறங்கி மேலே ஏறத்துக்குள்ளே போதும் ஆகி போச்சு. என்னமோ இப்படி மூச்சு வாங்குது. அம்மா அம்மா கொஞ்சம் மனசு சங்கட்டமாக தாங்குது.
நம்ம மேல் வழியில் வந்தோம், இப்போ கீழ் வழியில் போகிறோம். ஓடுற நதியிலே போகலாம், ஆனால் அங்கே ஆளுங்க உட்காந்துக்கிறாங்க, நமக்கு வேணாம், நம்ம மேலேயே போகலாம். என்கிட்ட ஒரு 5 ரூபா இருந்துச்சு, ஏதோ வாங்கி சாப்பிட்டு போகலாம். எப்பா கீழே இறங்கி ஏறத்துக்குள்ளே மூச்சு சும்மா கஸ்ஸு கஸ்ஸுன்னு வாங்குது. வண்டி சாவி இருக்கா, ஃபோனு இருக்கா, எல்லாமே இருக்குது. செலிப்ரிட்டி போட மாட்டேன். என்ன ப்ரோ? அக்னி தமிழன், அக்னி தமிழன். இல்லை போட மாட்டோம், போட மாட்டோம். நண்டு வீடியோவா? இன்ஸ்டாகிராம். என்ன இவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? நீ இங்க தான் நிக்கிற. நான் கோம்பேரி தான், நார்த்த வெட்டி தானே. எங்க வித்துப்புடி அந்த இது எவனுக்கு? அது வித்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏன் வித்துப்புடா? அது நல்லா தான் போச்சு. அது ஒரு கொஞ்சம் சேல் பண்ணிட்டேன். சரி, ஏதோ ஒரு எங்க ரசம் வைக்கிறீங்களா? பார்த்துட்டு சாப்பிட்டு போறியா? ஆஹா, சாப்பிடுங்க. இது எடுக்கிறியே? என்னது எடுக்கிறேன்? டேய் வேணாவா? போறப்ப எவ்வளோ நேக்கா உங்களெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எப்படி போயிங்கிறான். சரி, சண்டே தானே? சண்டே தான். இல்லைண்ணா, இன்னைக்கு மண்டேண்ணா, திங்கக்கிழமைண்ணா. இல்லை ஆஃப் பண்ணுறாடி. நான் பிளர் அவனை போடுதா பாருங்க. மொத்தம் நிறைய நண்டு பிடிச்சிருப்பாங்களாட்டுங்குது. அண்ணா வந்து க்ளீன் பண்ணுறாரு. ஆனால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா? க்ளீன் பண்ணுறது நண்டு ஃபஸ்ட்டு பிடிங்கணும். எப்படி கொடுக்கு பிடிச்சிடும். கோழி குடலை இருக்குல்ல, அது வந்து குச்சியில் வச்சு அப்படியே அது காமிச்சா அந்த நாற்றத்துக்கு அதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி கையில் வத்தல் மலையில், அதாவது நண்டு சூப்பு தான் இன்னைக்கு. நண்டு சூப்பராக நண்டு குழம்பானா நம்மளுக்கு வந்து இதுதான் தேவை. நல்லா க்ளீன் பண்ணுறாரு பாருங்க, ரொம்ப பெருசுங்க பாரு. அவ்வளோதான், இவ்வளோ எடுத்தால் போதும். இது நம்மளுக்கு தேவை. இது மேலே ஓடு போட்டுற வேண்டியதான். அது கலீஜ், அது இல்லாமல் இது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்காது. இது நல்லா இருக்காது, அது வேஸ்ட். அது வத்தல் மலை நண்டுங்க. அது பேர் அது கொடுக்க கடிச்சு போடும். ஒரு கொடுக்க வெட்டிட்டாரு அண்ணன். அது வெட்டிட்ட முடிச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். அன்றைக்கி நண்டு சூப்பு இல்லை நண்டு வறுவல் தான். சரிண்ணா, ஓகே, வீடியோ எடுத்துட்டேன். மிக்க நன்றி. சரி, நான் போயிட்டு வரேன். ஆக்சுவலாக வந்துட்டுங்க. அங்கே கீழே எனக்கு தெரிஞ்சண்ணா தான். போகும்போது நான் பேசியிருப்பேன், ஆனால் பேசலை. லாஸ்ட்டாக வரும்போது பேசிட்டு இருந்தோம் ஜாலியாக கொஞ்ச நாள். இந்த ஒரு வியூ எப்படி பார்த்தீங்களா? இந்த இடத்துலையும் குளிக்கலாம். நண்பர் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா தாங்க இருக்குது. இன்னொருத்த வந்துட்டான். வராங்க. வாட்ஸ் யூ நேம்? போடா, வரவன் கையாட்டின்னு வந்துனுங்கிற, ஏதோ வாங்கிட்டு வந்துன்னா உன் கூட்ட வந்துனுங்குவேன். அவனுடைய மைண்ட் தாட் நான் புரிஞ்சிட்டேன். ஆக்சுவலாக கோழி குடலை வச்சுன்னு நிறைய நண்டு பிடிச்சிருக்காங்க அண்ணா. சரி, சூப் வைக்கிறேன்னாரு. சூப்பாக ரசமாக ஏதோ வைக்கிறேன்னாரு. இந்த சாப்பிட்டு போடான்னாரு. வேணாண்ணா அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன்.
இவங்களும் ஆக்சுவலாக நண்டு தான் பிடிக்கிறாங்க. பிடிக்கட்டும். வத்தல் மலை நண்டு செமையாக இருக்கும். வண்டி சேவை எங்கே இருக்குன்னு தெரில. 5 ரூபா வச்சுருந்தேன். 5 ரூபாய்க்கு சாக்லேட் தான் வாங்கி தின்ன முடியும். வண்டி கீழே சாஞ்சிடுமா? இல்லைடாப்பா, வண்டி சாஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை சாயலை. எடுத்துக்கலாம் ப்ரோ, எடுத்துகிட்டு தான் வந்துனுங்க. எந்த ஊர் ப்ரோ? எந்த ஊர்? பெரியமிட்டி தெரியும். மாட்லாமிட்டி தெரியும். எல்லாம் இங்கே தான். சரி. இல்லை, நான் இங்கே பக்கம் தான். இங்கே பக்கமே. உங்கள் பேர்? சந்தோஷா. காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? நவீன்குமாரா? சரி. பெரிய மீட்டிங்களா நீங்கள்? மாட்லாமிட்டிங்களா? சரி. நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்களா? சரி, சாப்பிடுங்க. சரி ப்ரோ, சரி போய்ட்டு வரேன். சரி ப்ரோ, உங்கள் பேர்? அர்ஜுன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட் இயரோவா? என்ன குரூப்பு? பிகாம். ஐடி. ஆர்ட்ஸால? சரி ப்ரோ. ஆக்சுவலாக எப்பவுமே ஜாலியாக இருக்கணுங்க. சரி ப்ரோ. ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்ச பெரியாம்பட்டி, இந்த மாட்லாம்பட்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங் தான். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் காலேஜ் நான் ஆக்சுவலாக பிகாம் சிஏ படித்தேன். படிக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச பசங்க தானே. சரி, அதனால் அந்த ப்ரோக்கிட்ட இது ஹெல்மெட் வாங்கி ஃபோட்டோ எடுங்கண்ணாப்ல. என்ன ஹெல்மெட்டு வாங்க கொடுங்க என்ன போய் என்ன. சரி, அதனால தான் போய் ஜாலியாக அப்படியே பேசிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் இந்த தருமபுரி எக்ஸ்ப்ளோர் எங்கேயோ ஒரு இடத்துல வீடியோ எடுத்தார். இந்த டேமுன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்த தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இங்கே தான் தண்ணி ஊற்றிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஊற்றிக்க வரத்துக்கு சான்ஸே இல்லை. 100% கூட இல்லை. அவர்கிட்டே கேட்க வேண்டித்தான். ஆக்சுவலாக தருமபுரி எக்ஸ்ப்ளோருன்னு ஒருத்தர் சேனல் வச்சுருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஆயா அதே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் போகிறதுக்கு வந்தேன். ஆயா சென்டரில் வந்துச்சு. இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் திடீர்னு போச்சு. ஆயா என்னைய கொடுவலை வச்சுன்னு என்னைய முறைக்குதுங்க. எனக்கு என்ன ஆயா வெட்டிடுவியோ. ஃபன் கைஸ். ஆக்சுவலாக யாரும் சீரியஸ் எடுத்துக்கணும், அது ஃபன்னு. அப்பா என்னங்க கிளைமேட்டு. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வரணுங்க. இந்த மாதிரி கிளைமேட் வந்து வால்பாறையில் நாங்கள் ஆக்சுவலாக வால்பாறை போகும்போது கிளைமேட்டு வந்து வெயில் அடிக்குது. ஏன்னா ஒரு கிளைமேட்டுக்கோசரம் தான் போகிறதே வால்பாறை. அன்னைக்குன்னு பார்த்தா வெயில் அடிக்குதுங்க. எனக்கு மனசே விட்டுட்டேன். என்னடா இது. ஓகே, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து போகும்போது யானையை வந்து ஸ்பாட் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அண்ணன் முன்னாடி போட்டோம், நம்ம பொறுமையாக போகலாம். ஆக்சுவலாக நம்மளதில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தொலைவு போய் திரும்பிக்கடா தம்பி, அது மாதிரி என் வண்டி சொல்கிறாப்புல. அவனுடைய மைண்ட் தாட் நான் புரிஞ்சுக்கினேன். அவ்வளோதான், மேலே வரையும் போவேன். போயிட்டு அந்த பெரியூரில் பால் சிலம்பு என்ட்ரன்ஸ் வரையும் போயிட்டு அப்படியே நான் திரும்பிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கிளைமேட்டை பாருடா. என்னடா டேய், வத்தல் மலையில் கிளைமேட்டை பாருடா எப்படி இருக்குன்னு.
ஒன்றியங்காடு. இத்தாங்க ஒன்றியங்காடு பார்த்துக்கினீங்களா? பாப்பாப்பா, வத்தல் மலை கிளைமேட்டே பயங்கரமாக இருக்குங்க. என்னங்க நம்ம ஆக்சுவலாக பக்கம் இருந்துக்குன்னு நம்மளே வந்து பக்கம் இருந்துக்குன்னு இந்த இடத்துக்கு வந்து பார்க்க முடியல. நிர்மலா இது ஒரு எஸ்டேட்டுங்க, இது ரெசிடென்சிங்க, தங்குற இடம். எஸ்டேட்டே வருது கருமம். இந்த ஊட்டி வால்பாறை போயிட்டு எஸ்டேட்டாக இருக்குல்ல, அதனால் அந்த ஞாபகமே வருது. இது ஒரு இடம் நிர்மலா, இது ரெசிடென்சியாக என்னமோ அங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லோடு இருக்குங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. வந்தீங்களா கேட்டு தங்குறதுனா தங்கிக்கோங்க. அடடடா டேய், என்னடா இது, என்னடா பனிமூட்டமாக்குது டேய். ஆக்சுவலாக நான் இதோட கட் ஆகலான்னு நினச்சேன், என்னை இன்னும் இழுத்துட்டு போகுதுங்க. வத்தல் மலை ஆக்சுவலாக இது வந்து பால் சிலம்புங்க. இந்த ஊர் பேர் வந்து பால் சிலம்பு. இப்போ நம்ம போகிற ஊர் பேர் வந்து பால் சிலம்பு. இதுக்குள்ளே ஒரு ஊரே இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. அந்த மாதிரி கிளைமேட்டு வத்தல் மலை வரதுன்னா வாங்க. ஆனால் இந்த வீடியோலாம் எப்போ போஸ்ட் பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அம்மா பயங்கரண்டா டி சாமி. இப்படி ஒரு பக்கம் மண்டையே வலிக்குது. ஊரில் ஒருத்தரை கூட காணோம். ஆனால் புகழ் ரெசிடென்சியில் அதுக்கு வந்து இந்த ரூட்டில் தான் போகணும். கொஞ்சம் தொலைவு ஆஃப் ரோடிங் பண்ணணும். புகழ் ஹில் டாப் ரெசார்ட் ஓகேங்களா. ஆனால் இதில் நான் போயிருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் நான் போயிருக்கேன். போகலாம் ஆஃப் ரோடு. ஆனால் இதில் வந்து பெட்ரோல் இல்லைங்க. அதுக்கோசரம் தான் நான் போகிறதுக்கு மனசு கொஞ்சம் தயங்குது.